சாஃப்ட்வேரில் வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 3 ஆப்ஷன் தான். சிம்பிள். இப்போது ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு சார்ந்த செக்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது புதன் எடுத்துப்போம் நம்ம. புதன் யாருக்கு வந்து சரியில்லையோ, அவங்க வந்து பார்த்திங்கன்னா, கம்யூனிகேஷன் ரிலேட்டட் செக்டாரில் லாஸ் பண்ணுவாங்க. ஓகே. நிஃப்டி 50ன்னு சொல்லக்கூடிய நம்ம டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுவாங்க. ஓகே. இதே குரு ஒருத்தவங்களுக்கு சூப்பரா இருக்குன்னா, அதே வந்து டெரிவேட்டிவ்ல பேங்க் நிஃப்டின்னு சொல்லக்கூடிய இடத்துல ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இது வந்து நான் நெறைய இது வந்து என்னுடைய ஸ்டாம்ப்னே சொல்லலாம். நான் இது சொன்னது. புதன் சரியில்லாதவங்க நிஃப்டி பண்ணாதீங்க. குரு நல்லா இருக்கிறவங்க பேங்க் நிஃப்டி பண்ணுங்க. எத்தனையோ பேர் வந்து சொல்லியிருக்காங்க, சார் எனக்கு வந்து நிஃப்டி தான் சார் சூப்பரா ப்ராஃபிட் வருது. பேங்க் நிஃப்டி வரல. எடுத்து பார்த்தா குரு சரி இருக்காது. அஷ்டமாதிபதியோடைய நட்சத்திரத்தில இருக்கிறதோ, அஷ்டமாதிபதி சேர்க்கை, குருக்கேது சேர்க்கை, குரு சந்திரன் சேர்க்கை, குரு 6, 8, 12 இருக்கிறது. அதே மாரி குரு சனி சேர்க்கை. இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். அதே பார்த்தீங்கன்னா, புதன் சூரியன், புதன் சுக்கிரன் ம். இந்த மாரி சுபகோட்களுடைய தொடர்பு இருந்து, நல்லா ஒரு லாபஸ்தானத்தில இருக்கக்கூடிய புதன் இருக்கும்பொழுது நிஃப்டில ப்ராஃபிட் பண்ணும். ஓகே. ஸோ, அப்போ நம்ம என்னன்னா, ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொன்னு இருக்கு. இப்போ குரு நல்லா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஒரு தனுஷ் லக்கணம் லக்கணத்திலேயே குரு, குரு சூரியன் சேர்க்கை, மிதுனத்தில சூரியன், ஆ சுக்கிரனுடைய பார்வை. அவரு பேங்கிங் ரிலேட்டட் செக்டார்ல என்ன தொட்டாலும் பொன் தான்.